Example 7.31, expand tan x in ascending powers of x up to 5th power for pi minus pi by 2 less than x less than pi by 2. So you have asked me to find the Maclaurin series expansion for tan x. Tan x உடைய Maclaurin series expansion கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு அதுக்கான procedure and formula நமக்கு தெரியும். First let us take the function f of x equal to tan x. இதிலிருந்து you have to find the value of the function at x equal to 0. அப்ப x equal to 0 போடும்போது tan 0 உடைய வேல்யூ வந்து நமக்கு 0 ஆயிடும் இந்த இடத்துல. Next we are going to differentiate f of x. When you are differentiating f of x, you will get f dash of x. So the differentiation of tan x is secant square x, from which you can able to find the value of f dash of 0. So when you are putting that x equal to 0 na secant 0, the value of secant 0 is 1. So next f double dash of x, we are going to find f double dash of x, but before going to find the f double dash of x, we can able to simplify the differentiation. அதாவது இது அப்படியே நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் வந்து லென்த்தியா போயிட்டு இருக்கும். அதனால இத ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா we know the result that secant square x can be written as 1 plus tan square x அப்படினு எழுதலாம். So that f dash of x is equal to 1 plus tan x வந்து நாம f of x ன்னு எடுத்துறோம். So tan square x is nothing but f of x the whole square அப்படினு வந்துரும். இப்போ next stepல நாம என்ன பண்ண போறோம், இத further we can differentiate. So இப்போ நாம f dash of x ல இருந்து f double dash of x நாம கண்டுபிடிக்க போறோம். So f double dash of x equal to differentiation of a constant is 0. So we can omit that. Power differentiation, f of x whole square differentiate பண்ணோம்னாக்க 2 into f of x. When you are differentiating f of x, you will get f dash of x. So this is f double dash of x. Next we are going to find the value f double dash of 0. இப்போ x க்கு பதிலா நாம 0 ன்னு போடும்போது ஏற்கனவே நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், f அப்படினால அதோட வேல்யூ வந்து நாம 0 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So f ன்னு வரதுனால f ன்னு பார்த்தாலே அதோட வேல்யூ வந்து நாம 0 ன்னு எழுதிக்கணும். f dash அப்படினா அதோட வேல்யூ வந்து 1 ன்னு அசைன் பண்ணிக்கணும். Since f of 0 is 0 ன்றதுனால the total value is going to be 0 அப்படினு வந்துருது நமக்கு. இப்போ next we are going to find f triple dash of x. அப்ப f triple dash of x is equal to f double dash ஒரு டைம் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ இது product of two functions இருக்கிறதுனால you have to differentiate using product rule. அப்ப product rule னா முதல்ல 2f of x அப்படியே வச்சிருக்கோம் நாம. So when you are taking 2f of x as such and when you are differentiating f dash of x of x நாம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f double dash of x அப்படினு வந்துரும். இப்போ என்ன பண்ணனும், இந்த 2 வையும் f dash of x ஐயும் அப்படியே எடுத்துக்கணும். அப்ப 2 into f dash of x நாம அப்படியே வச்சிட்டு மறுபடியும் மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா f of x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f dash ன்னு வரும். ஆல்ரெடி அங்க ஒரு f dash இருக்கு, இப்போ ஒரு f dash, so f dash of x square அப்படினு வந்துரும். சரியா? இப்போ இத வந்து நாம வேல்யூ கண்டுபிடிச்சோம். வேல்யூ கண்டுபிடிக்கும்போது f triple dash of 0 is equal to f ன்னு வந்தாலே அதோட வேல்யூ வந்து நமக்கு 0 ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 into f dash னா அதோட வேல்யூ வந்து 1. So that f triple dash of 0 is equal to 2 அப்படினு வந்துரும் நமக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கும்போது f fourth dash of x கண்டுபிடிக்கணும் நாம. இப்போ f fourth dash of x கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல் ஃபார் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்ப ப்ராடக்ட் ரூல்னா ஃபர்ஸ்ட் 2f of x அப்படியே வச்சிட்டு f double dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f triple dash of x அப்படினு வந்துரும். பிளஸ் அடுத்து 2f double dash of x அப்படியே வச்சிட்டு f of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f dash of x அப்படினு வந்துரும். சரிங்களா? அடுத்து இப்போ நெக்ஸ்ட் டேர்முக்கு நாம போறோம். இத வந்து 2 அப்படியே வச்சிட்டு முதல்ல பவர் டிஃபரன்ஷியேஷன். அப்ப 2 into f dash of x ன்னும்போது 4 into f dash of x அப்படினு வந்துரும் உங்களுக்கு. அடுத்து இந்த f dash நாம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு f double dash of x அப்படினு வந்துரும் உங்களுக்கு. இப்போ இத அரேஞ்ச் பண்ண பாருங்க. இப்ப f fourth dash of x is equal to 2 into f of x f triple dash of x. இப்போ இது ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்ணும்போது 6 into f dash of x into f double dash of x அப்படினு வந்துரும்.
இப்போ இதுல வேல்யூ 0 நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f fourth dash of 0 equal to இதனுடைய வேல்யூ 0 ஆயிடும், இதனுடைய வேல்யூ நமக்கு 0 ஆயிடும். சோ டோட்டலா f fifth dash உடைய வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஏன்னா இந்த f உடைய வேல்யூ வந்து 0, அதே மாதிரி f double dash உடைய வேல்யூ 0 இருக்கிறதுனால ரெண்டுமே நமக்கு 0 ஆயிடும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினாக்க I am going to find f fifth dash of x. அப்ப f fifth dash of x னா இந்த f fourth dash of x ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னாக்க நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ 2f of x அப்படியே வச்சிட்டு f triple dash பண்ணினாக்க f fourth dash of x அப்படிங்க வந்துரும். பிளஸ் அடுத்து என்ன பண்ணனும் 2f triple dash of x அப்படியே வச்சிட்டு f of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 2f dash of x அப்படிங்க வந்துரும். பிளஸ் இப்போ அடுத்த டேர்ம் வாங்க 6. இப்போ இந்த ப்ராடக்ட் உள்ள பண்ணும்போது 6f dash of x அப்படியே வச்சிட்டு f double dash பண்ணோம்னாக்க f triple dash of x வரும். பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னாக்க 6 into f double dash of x அப்படியே வச்சிட்டு f dash of x நாம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f double dash வரும். சோ f double dash of x the whole square அப்படினு வந்துரும். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சோ f fifth dash of 0 is equal to f அடுத்து பாத்தீங்கன்னா f double dash f fourth dash இது எல்லாமே வந்து நம்ம 0 ன்னு எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல f ன்னு வரதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் டோட்டலாவே வந்து நமக்கு 0 ஆயிடும். இப்போ செகண்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரிபிள் டேஷ் and 1 f dash உடைய வேல்யூ 1 f triple dash உடைய வேல்யூ 2. அப்ப பாத்தீங்கன்னா 2 into இந்த இடத்துல பாருங்க f triple dash உடைய வேல்யூ வந்து நம்ம 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா 2 into 1 பிளஸ் இப்போ அடுத்த டேர்ம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அதே தான் வரும் உங்களுக்கு. சோ 6 into f dash னா 1 f triple dash னா 2 அவ்வளவுதான். இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிட போகுது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 16 ன்னு வரும். சோ f fifth dash of 0 equal to 16 அப்படினு வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம ஃபார்முலா மெக்லாரின் சீரிஸ் ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஏன்னா நமக்கு up to fifth பவர் கேட்டிருக்கிறதுனால 5 டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெக்லாரின் சீரிஸோட ஃபார்முலாவை நம்ம எழுத போறோம். we know that the formula for Maclaurin series, we know that f of x is equal to f of 0 plus f dash of 0 divided by 1 factorial into x plus f double dash of 0 divided by 2 factorial into x square and so on அப்படினு போயிட்டே இருக்கும். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினாக்க ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ f of x னா அது வந்து tan x, f of 0 உடைய வேல்யூ வந்து 0 plus f dash of 0 உடைய வேல்யூ 1 அப்ப 1 by 1 factorial into x plus f double dash உடைய வேல்யூ வந்து 0 அத அப்படியே விட்டுறோம் plus இப்போ f triple dash க்கு போறோம் நாம. f triple dash உடைய வேல்யூ என்னது 2 அப்ப 2 by 3 factorial into x cube அப்படினு வந்துரும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க f fourth dash உடைய வேல்யூ வந்து 0. அடுத்து f fifth dash உடைய வேல்யூ வந்து 16 divided by 5 factorial into x power 5 and so on அப்படினு போயிட்டே இருக்கும். இப்போ நாம பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு, அதை விட்டுறோம். 1 factorial வந்து 1 அப்ப x ன்னு வந்துரும். plus next term 0 ஆயிடுச்சு, அதை விட்டுறோம். அப்ப 2 divided by 3 factorial னா 1 into 2 into 3 x cube அப்படினு வந்துரும். plus 16 into x power 5 divided by 5 factorial 1 into 2 into 3 into 4 into 5 plus and so on அப்படினு போயிட்டே இருக்கு. இப்போ பாருங்க இந்த 2 2 கேன்சல் பண்ணிடலாம். இதுல வந்து 4 2s are 8 8 2s are 16 ன்னு வந்துரும். அப்ப which is equal to x plus x cube by 3 plus 2x power 5 divided by 15 and so on அப்படினு போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து series expansion for tan x. So tan x is equal to x plus x cube by 3 plus 2x power 5 by 15 and so on.